நாகை மாவட்டத்தில் உள்ள கீழ்வேலூர் தொகுதி மக்களின் பல்வேறு பிரச்சனைகள் பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நாகை மாவட்டத்தில் உள்ள கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் விவசாயமே முக்கிய தொழிலாக உள்ளது. கடலோர கிராம மக்கள் மீன்பிடி தொழிலை சார்ந்து உள்ளனர். கடந்த 4.5 ஆண்டுகளில் தொகுதி நிதி முழுமையாக செலவிடப்பட்டுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் மகாலிங்கம் தெரிவித்துள்ளார். கிராமங்களில் இணைப்பு பாலம் மற்றும் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கட்டிடங்கள், சாலைகள், இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் பயன்படுத்துகிறேன். மீனவர்கள் பகுதியில் நான் நிறைய செஞ்சுருக்கிறேன். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டி கொடுத்துருக்கிறேன். அக்கரைப்பேட்டை பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆடிட்டோரியம் கட்டி கொடுத்துருக்கிறேன். அப்புறம் தொடர்ந்து 5 ஆண்டு காலமும் அக்கரைப்பேட்டை இந்த ஊராட்சிக்கு மீனவர் பகுதி மக்களுடைய நலனுக்காக என்னுடைய தொகுதி மேம்பாட்டிலிருந்து கணிசமான தொகையை ஒதுக்கி நான் செய்து கொடுத்துருக்கிறேன். ஆனால் தொகுதியில் முக்கிய தொழிலாக உள்ள விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று விவசாய சங்கத்தினர் புகார் கூறியுள்ளனர். கீழ்வேலூருக்கு தாலுகா அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்பதும் அவர்களின் குறையாக உள்ளது. தாலுகா அறிவித்து 19 ஆண்டுகள் ஆகிற சூழ்நிலையில் தாலுகா அந்தஸ்துக்கான கட்டமைப்புகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை. சட்டமன்ற தொகுதியிலுடைய நிதியிலிருந்து பெரும்பான்மை மக்கள் வேளாண்மை தொழிலை நம்பியிருக்கிற சூழ்நிலையில் வேளாண்மைக்கான நிதி ஒதுக்கப்படலை. கிறிஸ்தவர்களின் புனித தலமான வேளாங்கண்ணி இந்த தொகுதியில்தான் உள்ளது. தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் வேளாங்கண்ணி விழா காலங்களில் சுகாதார சீர்கேட்டில் சிக்கி தவிப்பதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றுலா பயணிகள் வராங்க. அவ்வாறு வரவங்களுக்கு 10 டாய்லெட் தான் பொது டாய்லெட் இருக்கு. இதுல எப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் எப்படி போவாங்க? அதனால நாங்கள் சுகாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கோம். அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும், குடிநீர் தேக்க தொட்டி கட்டப்பட வேண்டும் போன்றவை கீழ்வேலூர் தொகுதி கடலோர கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது.